இப்போ வந்து கமருதீன் ஒரு டாஸ்க் லெட்டர் கொண்டு வந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி. எல்லாருமே கேட்குறீங்க, பார்வதிய மட்டும் புகழ மாட்டீங்களா? பார்வதிய மட்டும் புகழ மாட்டீங்களான்னு. எனக்கு உண்மையிலேயே ஒரு டவுட்டுங்க. நீங்க மட்டும் மண்டையில மேல உள்ள கொண்டைய மறந்துடுறீங்க. ஏன் நான் சுபிக்ஷாவ புகழல, வியானாவ புகழல, நெறைய பேர புகழலைங்க. ஒரு சில பேர் தான் அந்த டாஸ்க் நல்லா பண்ணாங்க. அவங்கள மட்டும் தான் சொல்லியிருக்கேன். அது ஏன் அவங்களெல்லாம் புகழ மாட்டீங்களான்னு யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. இன்னொரு விஷயம், நான் கமருதீனுக்கு ஆதரவா எவ்வளோ போஸ்ட் போட்டிருக்கேன் நீங்களே பார்த்துருப்பீங்க. அவர் ஒரு தப்பு பண்ணும்போது நான் அதையும் மென்ஷன் பண்ணி தான் போட்டிருக்கேன். ஸோ அதை கொஞ்சம் நீங்கள் வந்து ஒரு கண்டஸ்டன்ட் எப்போவுமே புகழ்ந்து தான் போடணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்படி இருக்க முடியாது. ஏன்னா அன்னன்னைக்கு என்ன நடந்துச்சோ அதை வச்சு தான் ரிவ்யூ போட முடியும். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். அதுக்கப்புறம் இப்போ நான் என்ன டாஸ்க் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். முட்டையும் வந்து இதையும் வச்சு, அது பேர் என்ன, முட்டையும் பாலும் கொடுப்பாங்க போல இருக்குது எல்லாருக்கும். ஒரு கையில் நீங்கள் முட்டையை வச்சுக்கணும், இன்னொரு கையில் பால் வச்சுக்கணும். பால் அப்படின்னு சொன்னால் பாலை கீழே போட்டு அப்படி பவுன்ஸ் பண்ணி பிடிக்கணும். முட்டை அப்படின்னு சொன்னால் முட்டையை மேலே தூக்கி போட்டு பிடிக்கணும். இதுதான் அந்த டாஸ்க்கு. நீங்கள் பால்னு சொல்லும்போது முட்டையை கீழே போட்டாலும் அது அவுட் ஆகிடும், பாலை மேலே போட்டாலும் அது அவுட் ஆகிடும், முட்டையை கீழே போட்டாலும் அது அவுட் ஆகிடும். ஸோ என்ன சொன்னாங்களோ அதை கரெக்டாக பண்ணணும். ஒரு வாட்டி கரெக்டாக பண்ணிட்டா அவங்களுக்கு 5 பாயிண்ட்ஸ். ஸோ இதே மாதிரி ஒரு டீமில் இந்த 2 டீமாக பிரிச்சிருக்காங்க இல்லையா, அந்த 2 டீம்லேருந்து ஒருத்தரையாக கூப்பிடுவாங்க. ஒருத்தரையாக கூப்பிட்டு அவங்கள வந்து அப்படி அந்த டாஸ்க்கை பண்ண சொல்லுவாங்க. முட்டைன்னு சொன்னால் முட்டையை மேலே போட்டு பிடிக்கணும், பால்னு சொன்னால் பாலை கீழே போட்டு பிடிக்கணும். பயங்கரமாக மெட்ராஸில் மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால அவங்க வந்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டி ஏரியா டாஸ்க்காக கொடுக்குறாங்க போல இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீக்காச்சும் கொஞ்சம் ஃபிசிக்கல் டாஸ்க் கொடுத்தாங்கன்னா நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.